வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் செஷன். ஸோ நம்மளோட சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்க கொஷின்ஸுக்கு இந்த வீடியோ வழியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். நம்பர் 1, எம் பிரதாப் ஒரு டவுட்டு கேட்டிருக்காரு. அவரோட டவுட் என்ன தெரியுமா? என்னோட மூக்கு அடைச்சிருக்கு, அதாவது சளி பிடிச்சிருந்தா மூக்கு அடைச்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்னோட மூக்கு அடைச்சிருக்கு, இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பிரதாப் உங்களுக்கான ஆன்சர் தான். ஐ ஹாவ் அ ஸ்டஃபி நோஸ், ஐ ஹாவ் அ ஸ்டஃபி நோஸ். அல்லது சிம்பிளா இப்படி சொல்லிடலாம். எப்படி அந்த சிம்பிளா சொல்றது கூட ரெண்டு டைப்பா. நம்பர் 1, மை நோஸ் இஸ் பிளாக்டு, மை நோஸ் இஸ் பிளாக்டு. அல்லது மை நோஸ் இஸ் கன்ஜஸ்டட், மை நோஸ் இஸ் கன்ஜஸ்டட். நம்பர் 2, எஸ் நித்யா ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. என்ன டவுட்டு? ஆவி புடி, அதாவது அவங்களுக்கு இது பதிலாக கூட வச்சுக்கலாம். அதாவது மூக்கு அடைச்சிருக்குன்னா என்ன சொல்லுவோம்? சில சமயங்களில் வட்டார வழக்கில் வேது புடின்னு சொல்லுவாங்க, ஆவி புடி. ஸோ இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு எஸ் நித்யா கேட்டிருக்காங்க. நித்யா உங்களுக்கான ஆன்சர் தான். டேக் அ ஸ்டீம் இன்ஹலேஷன், டேக் அ ஸ்டீம் இன்ஹலேஷன். இப்போ ஒரு 2 வேர்பு கற்றுக்கலாம். என்னது? இன்ஹேல் அப்படின்னா காற்றை வந்து உள்ள இழுக்கிறது. ஆப்போசிட் என்ன? எக்ஸ்ஹேல், காற்றை வந்து மூக்குழிய வெளியில விடுறது. நெக்ஸ்ட் என்னது? நம்பர் 3, தேர்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்கா? ஸ்ரீதர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. அவரோட டவுட் என்ன? எனக்கு லேசா பசிக்குது, இதை எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு. சரி, நம்ம 3 விஷயம் கத்துக்குவோம். முதல்ல எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்குமே காமனா தெரியும், ஈஸியா சொல்லிடுவோம். எப்படி சொல்லிடுவோம்? ஐ எம் ஹங்கிரி. அடுத்தது எனக்கு லேசா பசிக்குதுக்கு வருவோம். அதான் வந்து ஸ்ரீதர் கேட்டிருக்காங்க. எனக்கு லேசா பசிக்குது, இங்கிலீஷ்ல ஐ எம் பெக்கிஷ், ஐ எம் பெக்கிஷ். சரி, அடுத்தது இன்னொருத்தர் சொல்றாரு, எனக்கு பயங்கரமா பசிக்குது, பசியில் உயிர் போயிடும் போல இருக்கு, எனக்கு ரொம்ப 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 பசிக்குது, இது எப்படி சொல்றது? ஐ எம் ஃபேமிஷ்டு, ஐ எம் ஃபேமிஷ்டு. நம்பர் 4, நிதின் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. அவருக்கு என்ன டவுட் கேட்டிருக்காரு? அவள்கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லாத, அவள்கிட்ட தங்கவே தங்காது, சரியான ஓட்டவாய். ஸோ அவள்கிட்ட ரகசியத்தை தங்கவே தங்காது, அவர் ஓட்டவாய். இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு நிதின் உங்களுக்கான ஆன்சர் தான். ஷீ ஹேஸ் அ பிக் மவுத், ஷீ ஹேஸ் அ பிக் மவுத். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, விஜிலா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட் என்ன? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு விஜிலா உங்களுக்கான ஆன்சர் தான். இட்ஸ் லைக் ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர், இட்ஸ் லைக் ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர்னு சொல்றோம். அடுத்து நம்பர் 6, கீர்த்தனா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட் என்ன? எனக்கு மூச்சு வாங்குது, வேகமா வெயில ஓடி வந்துட்டு வந்தோம்னா என்ன வாங்குவோம்? மூச்சு வாங்குவோம் இல்லையா? ஸோ எனக்கு மூச்சு வாங்குது, இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு கீர்த்தனா இது வந்து 2 விதமா சொல்லலாம். நம்பர் 1, ஐ எம் கேஸ்பிங், I am gasping. Number 2, I am puffing and panting, I am puffing and panting. Next என்ன பார்க்க போறோம்? Number 7, I Indian ஒரு டவுட் கேட்டிருக்காரு. என்ன டவுட்? என்னை பார்க்க உங்களுக்கு இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? உங்களுக்கு என்னை பார்த்தா இளிச்ச வாய் மாதிரி தெரியுதா? இது எப்படி சார் இங்கிலீஷ்ல கேட்கறதுன்னு இனியன் இதை வந்து 2 விதமா கேட்கலாம். எப்படி? நம்பர் 1, do I look a goo for you, do I look a goo for you? Number 2, do I look a gullible for you, do I look a gullible for you? Next என்ன பார்க்க போறோம்? நம்பர் 8, விகான் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. அவரோட டவுட் என்ன? எனக்கு தாகத்துல நாக்கே வறண்டு போயிட்டு, அவ்வளோ தாகம் அடிக்குது எனக்கு. எப்படி ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது, இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு விகான் முதல்ல தாகமா இருக்குங்கிறது எப்படி சொல்லுவோம்? இது நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்கும். ஐ எம் thirsty, ஐ எம் thirsty, எனக்கு தாகம் எடுக்குது, ஆனா எனக்கு நாக்கெல்லாம் வறண்டு போயிடுது, எனக்கு ரொம்ப 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 தாகம் எடுக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஐ எம் parched, ஐ எம் parched. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 9, யாரு என்ன டவுட் கேட்டிருக்காங்க? விஷால் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. கண்டுக்காத, யார்ட்டையாவது சொல்லுவோம் கண்டுக்காதப்பா, இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு இப்படி சொல்லலாம். டேர்ன் எ பிளைண்ட் ஐ, டேர்ன் எ பிளைண்ட் ஐ. சரி, விஷாலோட 2வது டவுட் என்ன? காதுல போட்டுக்காத, காதுல வாங்கிக்காத, இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு விஷால் உங்களுக்கான ஆன்சர் தான். டேர்ன் அ டெஃப் இயர், turn a deaf ear. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லைக் வந்துட்டோம். நம்பர் 10, எஸ் திவ்யா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்னது? எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சுட்டாங்க, இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு திவ்யா உங்களுக்கான ஆன்சர் தான். மை ஃபாதர் ஹேஸ் started to search for a suitor, my father has started to search for a suitor.
மை டியர் வியூவர்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.